புறாக்களின் ராஜாவாக இருந்தது சித்திரகிரீவன் என்ற புறா. மற்ற புறாக்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தது சித்திரகிரீவன். எங்கு சென்றாலும் தன்னுடன் மற்ற புறாக்களையும் அழைத்துச் செல்வது சித்திரகிரீவனின் வழக்கம். உணவுக்காக பல காடுகளையும் ஊர்களையும் தாண்டி சென்றது புறா கூட்டம். வழியில் கிடைத்த தானியங்களை தங்களுக்கு உணவாக்கி கொண்டது. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டின் வழியாக பறந்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் நிறைய தானியங்கள் இருப்பது சித்திரகிரீவனின் கண்ணில் பட்டது. தானியங்களை பார்த்த சித்திரகிரீவன் மற்ற புறாக்களோடு அந்த இடத்தில் தரையிறங்கியது. புறாக்களின் செயலை ஒரு காகம் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. புறாக்களின் தேவை நெல்மணிகள் என்பதை காகம் புரிந்து கொண்டது. அதை பார்த்த காகம் புறாக்களின் அருகில் சென்று சித்திரகிரீவனிடம் பேசியது. புறாக்களே, இந்த நெல்மணிகளை சாப்பிடவா இங்கு வந்தீர்கள்? வேண்டாம், ஒரு வேடன் உங்களை பிடிக்க வலை விரித்திருக்கிறான். காகம் சொல்வதை கேட்ட சித்திரகிரீவன் திமிரோடு காகத்தை பார்த்து, நான் சித்திரகிரீவன், புறாக்களின் ராஜா. நீண்ட தூரம் பறந்து நானும் என் படை வீரர்களும் இங்கு வந்திருக்கிறோம். நெல்மணிகளை நாங்கள் சாப்பிடத்தான் போகிறோம். இதை கேட்ட காகம் மீண்டும் தடுத்தது. ஆனால் புறாக்கள் தங்கள் முடிவிலிருந்து மாறவே இல்லை. காகம் சொன்னதை கேட்காத சித்திரகிரீவனும் மற்ற புறாக்களும் தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தன. உடனே காகம் தன் மரத்திற்கு பறந்துவிட மேலிருந்து ஒரு வலை புறாக்களின் மீது விழுந்தது. அப்போதுதான் புறாக்கள் தங்களின் ஆபத்தை உணர்ந்தன. இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த காகம் மீண்டும் சித்திரகிரீவனிடம் வந்தது. காகத்தை கண்ட சித்திரகிரீவன், மன்னித்துவிடு நண்பனே, உன் பேச்சை மதிக்காமல் போனதால்தான் எங்களுக்கு இந்த நிலை. இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? பேசிக்கொண்டிருக்க இது நேரமில்லை. தப்பிக்கும் வழியை பற்றி யோசிக்கலாம். எல்லோரும் முழு பலத்தையும் காட்டி ஒன்றாகச் சேர்ந்து வலையோடு பறக்க வேண்டும். வேடன் உடனே வந்திடுவான். வேகம், வேகம்! காகம் சொன்னதை கேட்ட புறாக்கள் ஒன்றாகச் சேர்ந்து முழு பலத்தையும் காட்டி பறக்க ஆரம்பித்தன. புறாக்களோடு சேர்ந்து வேடனின் வலையும் பறந்தது. புறாக்கள் பறந்து இறங்கியது புறாவின் நண்பனான எலியின் வீட்டில். எலியைக் கண்ட சித்திரகிரீவன், நண்பனே, நாங்கள் பெரிய ஆபத்தில் உள்ளோம். ஒரு வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டோம். இந்த வலையை கடித்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். புறாவின் பேச்சை கேட்ட எலி வலையை கடித்து வலையில் இருந்த புறாக்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டது. பார்த்தீர்களா கர்வம் கொண்டவனுக்கு நேர்ந்த ஆபத்தை?